ஹலோ எவ்ரிஒன். ஸோ ஐ எம் ஜேம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீக்லி அவுட்லுக். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய கோல்டோடைய ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீக்கும் அது நெக்ஸ்ட் வீக் வந்து இது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத வச்சு நம்ம பேஸ் பண்ணி இன்றைக்கான வீக்லி அவுட்லுக் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து கோல்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய அது கேட்டிருந்தீங்க, கோல்டு தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அதான் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது சார்ட் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அதையும் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் அதையும் நான் உங்களுக்கு ப்ராப்பராக டெலிவரி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னா, நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ஒரு செஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். மோஸ்ட்டாக அங்கே யாரும் பொசிஷன் பண்ண மாட்டேங்க. ஓகேங்களா? ஏன்னா அங்கே பொசிஷன் அதிக பேர் யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னா மோஸ்ட்லி அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் அது அதிகமாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன்று ஸ்விங்கு, இல்லை அப்படின்னா இன்ட்ராடே. ஸோ இதுக்கான டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டான ஸ்விங்கு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்விங்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு 4 ஹவர் பார்க்கலாம். 4 ஹவர் இல்லை டெய்லி இது நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டெய்லியில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எந்த ட்ரெண்ட் அது பண்ணிகிட்டு இருக்கு, எதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது டெய்லியை பொறுத்த அளவுக்கு அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டெய்லியை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ரக்சர் போட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ கடைசியாக நமக்கு இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்டில் நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டு எடுத்திருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு நமக்கு அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கோல்டில் இங்கே நமக்கு நடந்திருக்கு டெய்லியை பொறுத்தளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் போட்டு எடுத்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். பட் நமக்கு இங்கே எந்த ஒரு புல்பேக் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. ஸோ அப்போ இது ஒரே ஒரு சிங்கிள் புல்பேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் நமக்கு ஒரு புல்பேக் இருக்குது. அதே மாதிரியே ப்ரைஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ரீசன்ட் புல்பேக்குன்னு பார்க்குறப்போ நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ இதை நம்ம ரீசன்ட் புல்பேக்காக எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கிறேன் அப்படின்னா டெய்லியை பொறுத்த அளவுக்கு ஹையர் ஐ வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க. இன்ட்ராஸ்ட்ரக்சர் எதாவது போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுறப்ப நமக்கு அதுவும் எதுவும் நடக்கலை. ஸோ சோர்ச் பாயிண்ட்டுன்னு பார்க்குறப்போ நமக்கு கீழே தான் இருக்குது. ஃபுல்லாகவே புல்பேக்காக தான் போயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் நமக்கு இன்ட்ராஸ்ட்ரக்சரும் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ டெய்லியை பொறுத்த அளவுக்கு சோர்ச் பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சோர்ச்சாக எடுப்போம். ஹையர் லோ பாயிண்ட்டாக எடுப்போம். இதை உடச்சி க்ளோஸ் வச்சான் அப்படின்னா சோர்ச்சாக எடுப்போம் இல்லையா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் இதை சோர்ச்சுன்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டான இன்டியூஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆர்டர் ஃப்ளோ மிட்டிகேட்டடு. ஸோ ஆர்டர் பிளாக் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுறப்போ இதுவும் மிட்டிகேட்டடு. ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆர்டர் பிளாக் இங்கே டேப்பும் ஆகிருக்கு. டிசிஷனல் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்ம டெய்லியில் பார்ப்போம். ஸோ டெய்லியில் நமக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுன்னு பார்க்குறப்போ இங்கே தான் இருக்குது. ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது மிட்டிகேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணோம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்கை ஆஸ் யூஷுவல் இன்ஜினியர் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணோம் நம்மளுடைய அட்வான்ஸ் எஸ்எம்சி கான்செப்டில் இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. ஸோ ப்ரைஸு ஃபஸ்ட்டு இதுக்கு லைட்டாக ரியாக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி அதுக்கு லைட்டாக ரியாக்ட் பண்ணி உடச்சிட்டான். ஸோ உடச்சிட்டா மீன்ஸ் இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம ரூல் படி நம்மளால் ஒன்று கவுண்டர் ட்ரெண்ட் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து ப்ரோ ட்ரெண்ட் பார்க்க முடியாது, பைக்கு பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே இன்ஸ்டியூஷன் வந்து பையர் வந்து கண்ட்ரோலில் வரல. ஓகேங்களா? ஸோ முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம இந்த இடத்த பை பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா நம்மளுடைய கான்செப்டில் நம்ம கவுண்டர் ட்ரெண்டு அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. ஓகேங்களா? கவுண்டர் ட்ரெண்ட்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு இடம் ஒன்று உடஞ்சிருச்சு இங்கேருந்து செல் பார்க்குறது இல்லை இங்கேருந்து பை பார்க்குறது தான் கவுண்டர் ட்ரெண்ட் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது கிடையாது. கவுண்டர் ட்ரெண்டில் ஆக்சுவலாக நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா? அதில் நிறைய ஒர்க் ஆகிற டைப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஈச் அண்ட் எவரி பிளேசஸ்லேருந்து உங்களால் என்னென்ன பண்ண முடியும், எப்படி இங்கே பை பார்க்கலாம், எப்படி செல் பார்க்கலாம் அப்படின்ற எல்லாமே தெரியும். பட் மார்க்கெட்டு ஓவராலாக அப் ட்ரெண்டில் இருக்கலாம். ஆனால் இந்த பாயிண்டில் நம்மளால் செல்லும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக நம்மளுடைய கோர் கான்செப்ட் அட்வான்ஸ்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பாயிண்டில் ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அடுத்து பையிங் பாயிண்ட்டான இந்த எக்ஸ்டர்னல் ஓபியை
எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டை நமக்கு ஸ்வீப் பண்ணா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மேபி இங்கேருந்து ஒரு பை பார்க்கலாம். ஏன்னா இது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கணக்கில் வரும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிலேருந்து நம்ம பை பார்க்கலாம். இல்லை ப்ரோ இதை தாண்டி க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம செல் ட்ரெண்டுக்கு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ டெய்லியை பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த பாயிண்ட்டில் ஒன்று பையிங் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் ஒரு ஸ்வீப் நடக்கணும். இல்லை அப்படின்னா நாம் இந்த இடத்த சைலண்ட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஏன்னா இந்த பிளேசஸ்லாம் நமக்கு வேறு எந்த ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கொடுக்கல. ஸோ கொடுக்கல மீன்ஸ் நம்ம அன்வான்டாக போய் இறங்கக்கூடாது. ஓகேங்களா. பட் உங்களுக்கு இந்த கோர் கண்டென்ட்லாம் தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து பை பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ கரண்ட் மார்க்கெட்லேருந்து கூட பை பண்ணலாம். உங்களுக்கான ப்ராப்பர் லிக்விடிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டில் ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னா ஸோ இதான் உங்களுடைய கடைசி எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. ஸோ இது ஸ்வீப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டெய்லியை பொறுத்த அளவுக்கு இதான் சினாரியோ. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு. நீங்கள் யாராவது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இன்னும் உங்களுடைய ஜோன் வரல. ஒரு வேளை கோர் கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 4 ஹவர். ஸோ 4 ஹவர் 1 ஹவர் இல்லை 50 மினிட் அப்படி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ 4 ஹவரை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஓவராலாக என்ன ட்ரெண்டில் இருக்கான்னு செக் பண்ணுறப்போ நமக்கு இங்கே டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி சோச் நடந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த பாயிண்டில் ஆல்ரெடி ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்து இங்கேயும் இன்டியூஸ்மெண்ட் நடந்து இங்கே உங்களுக்கு சோச் நடந்துருச்சு. சோச் நடந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஃபைனலாக இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஸோ அதை தான் நான் கிளாஸ்லேயும் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன் இந்த பாயிண்டில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்து இங்கேயும் உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. ஸோ கடைசியாக 4 ஹவரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த இடத்த உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டும் நடந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது நடந்ததுக்கப்புறம் நம்ம சோச் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். ஸோ இதான் சோச் நமக்கான அடுத்த அப் ட்ரெண்ட் மாறணும் அப்படின்னா சோச் பாயிண்ட்டு. ஸோ இதுலேருந்து ரீட் பண்ணுறப்போ நமக்கு வெறும் சிங்கிள் புல் பேக்காக தான் வந்திருக்கு. அப்போ நம்ம இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு செல் பண்ணலாம். ஸோ 4 ஹவரை பொறுத்த அளவுக்கு நமக்கு செல்லிங் பண்ணலாம் எப்போ அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ கோல்டை பொறுத்த அளவுக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஏதாவது ஆர்டர் ஃப்ளோ இது மிட்டிகேட்டடு. ஸோ ஆர்டர் பிளாக் செக் பண்ணுறப்போ நமக்கு பாசிபிளாக இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டிஷனல் ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இதான் எக்ஸ்ட்ரீம் கேண்டில். இந்த கேண்டில் இங்கே மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது எல்லாமே மிட்டிகேட்டட் தான். ஓகேங்களா. ஏன்னா இது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த இடத்த நமக்கு இதுவும் மிட்டிகேட்டடு, இந்த கேண்டில் இங்கே மிட்டிகேட்டடு. அப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கும் நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணணும் இல்லைங்களா. இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரியே இது என்ன பாயிண்ட்டுன்னு தெரியும், நாம் இதையும் எடுக்கலாம்னு தெரியும். ஏன்னா இதுவும் ஒர்க் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னா கொஞ்சம் நீங்களே யோசிச்சிங்க, நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான நான் எதுக்கு இதை எடுத்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கே இங்கே இருக்குன்றப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதா லிக்விடிட்டிலாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இதை எடுக்கிறன்றதுனால இது இன்ஜினியர் லிக்விடிட்டி அப்படிலாம் மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா. அது கரெக்டும் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. மேபி ப்ரைஸு உங்களுக்கு இது எடுத்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து திரும்பலாம். இல்லை அப்படின்னா மேலே போயிட்டு இதை எடுத்துக்கிட்டு கூட இங்கேருந்து ப்ரைஸு டேரெக்டாக கீழே உடந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உடையதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இந்த பிளேசஸில் லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கண்ட்ரோல் செக் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே அவன் பையர் வரானா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஓகேங்களா. டேரெக்டாக போய் பை பண்ண முடியாது, ஐ மீன் செல் பண்ண முடியாது. இங்கே வந்து செல்லர் வந்துடுவான், இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டா செல் ஆகிடுவான்னு. நோ, இந்த இடத்த கண்ட்ரோல் செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணோம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல கோர் கண்டென்ட்டில். ஸோ அதை செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அவன் வந்திருக்கானா இல்லையான்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நீங்கள் அங்கேயும் என்ன பண்ணணும், இப்போ இங்கே கண்ட்ரோல் செக் பண்ணிட்டு அங்கேயும் கண்ட்ரோல் செக் பண்ணிட்டு தான் செல் பண்ணணும். டேரெக்டாக செல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு கேம்லர் கணக்கு தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும். இங்கே போனால் அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதையும் ப்ராப்பராக இந்த இடத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஒருவேளை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட வெபினாரில் அது உங்களுக்கு நான் ப்ராப்பராக கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ 4 ஹவரை பொறுத்த அளவுக்கு அப்போ என்ன தான் பாசிபிள் அப்படின்னா செல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம இந்த பிளேஸில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இந்த பிளேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த வீக் வந்து எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம 4 ஹவரும் இதை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 1 ஹவரை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ 1 ஹவரை பொறுத்த அளவுக்கு அதுலேயும் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு. ஸ்ட்ரக்சர் போட்டு நமக்கு ப்ராப்பராக மார்க்கெட்டு ஃபுல்லாக அப்படியே டவுன்லேயே வந்துட்டுருக்கு. ஸோ கடைசியாக நமக்கு எதாவது இன்டர் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கான்னு பார்க்குறப்போ
ஸோ கோல்டை பொறுத்த அளவுக்கு இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா முன்னாடியே இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு நமக்கு. இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது இன்டியூஸ்மெண்ட்டு, இதுவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம். ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ரூலை அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய சோர்ச் பாயிண்ட்டாக வரும். இது உங்களுக்கு சோர்ச் பாயிண்ட்டாக வரும். ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட் இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஹவரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இது சோர்ச் பாயிண்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்து என்ன ஃபர்தராக பண்ணுறேன்னு பார்க்குறப்போ இதுவும் ஒரு புல் பேக்கு, இதுவும் ஒரு புல் பேக்கு. ஸோ வெறும் புல் பேக் மட்டுமே போட்டுட்டு ப்ரைஸு கீழே வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஸோ அப்போ இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டு கோல்டு 1 ஹவரை பொறுத்த அளவுக்கு நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமும் ப்ரைஸு கீழே திரும்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்டர் ஃப்ளோ மிட்டிகேட் பண்ணிட்டாங்க, ஆர்டர் பிளாக் இங்கே மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு பார்க்குறப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே நமக்கான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் மிட்டிகேட்டடு. ஸோ இதையே நம்ம எடுத்துருக்க முடியாது. இதுவும் மிட்டிகேட்டட், இதுவும் மிட்டிகேட்டட், இது ஃபுல்லாகவே மிட்டிகேட்டட். ஸோ அப்போ ஃபைனலாக மேலே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறப்போ ஸோ நமக்கு இந்த பாயிண்டில் இங்கே தான் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அப்போ இதான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கும், இதுதான் டிசிஷனல் ஆர்டர் பிளாக்கும். ஸோ நான் இதை எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்கை ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஜினியர் லிக்விடிட்டியாக எடுப்போம். ஸோ இதை வந்து இன்ஜினியர் லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ கோல்டை பொறுத்த அளவுக்கும் செல்லிங் தான் இருக்குது. ஏன்னா வீக்கு டெய்லியோட ரியாக்ஷன் படி மார்க்கெட் வந்து இந்த வீக்கு நல்லாவே கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஏன் நான் வீக்லி வந்து ஷோ பண்ணல அப்படின்னா மேபி வீக்லிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீக் ரன் ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நாம் சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம், இல்லை இன்ட்ராடே பண்ணலாம், இதை நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கணுன்றதுனால தான் உங்களுக்கு ஸ்விங்கும் இன்ட்ராடே மட்டும் காட்டுறேன். நீங்கள் இதை வச்சே கூட பண்ணலாம். போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க அவசியமே இல்லை. மந்த்லி, வீக்லி, டெய்லி, 4 ஹவர், 1 ஹவர், இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்களா 4 ஹவர் டெய்லி எடுங்க. இல்லையா இன்ட்ராடே பண்ணுறீங்களா 1 ஹவர் 50 மினிட் எடுங்க. சிம்பிளாக முடிஞ்சுது. இதுக்கேற்ற மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி தான் சூஸும் பண்ணணும். ஸோ அப்போ 1 ஹவரை பொறுத்த அளவுக்கும் மார்க்கெட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்காக தான் காத்துட்ருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா மேபி கீழே வர சான்சஸ் இருக்கும் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உடையிற வரைக்கும். அதே மாதிரியே நமக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டோ இல்லை ப்ரைஸ் மொத்தமாக செல் ஆகிறான் அப்படின்னா கூட மேபி நமக்கு ப்ரைஸு ஓவராலாக இந்த லோ பாயிண்ட்டை வந்து ஓகேங்களா, ஏன்னா டெய்லியோட பாயிண்ட்டே நமக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த கீழே வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் கோல்டு பொறுத்த அளவுக்கு நீங்கள் செல் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்மளுடைய தொடர்ந்து நம்மளுடைய பிளேசஸும் இருக்குது. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டோ இல்லை இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி பாயிண்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கோ, ஸோ நீங்கள் இந்த பிளேசஸ்லேருந்து கூட தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு நல்ல பிளேஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கண்ட்ரோல் செக் பண்ணிட்டோம், இங்கேயும் கண்ட்ரோல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் போய் அங்கேயும் கண்ட்ரோல் செக் பண்ணிட்டு இறங்குறப்போ உங்களுக்கான நல்ல பாசிபிலிட்டியான ட்ரேட் வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இங்கே செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கோர் கான்செப்ட்னால அதுக்கு ஏற்ற மாதிரி பை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு செல்லை மட்டுமே பார்த்துட்டு மார்க்கெட் ரன் ஆகாது. ஸோ அப்போ செல்லு கிடைக்கலையா, டாமினேஷன் இல்லையா, பை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சிம்பிளாக முடிஞ்சு. ஓகேங்களா? செல்லிங்கோ பையிங்கோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ 1 ஹவரை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய செட்டப் படி இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு 15 மினிட்டு. ஸோ அதிக பேர் யூஸ் பண்ணுற ஒரு டைம் ஃப்ரேமு இன்ட்ராடேக்கு. ஸோ 15 மினிட் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இங்கேயே நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அந்த இன்டியூஸ்மெண்ட். ஸோ 15 மினிட் பொறுத்த அளவுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் உங்களுக்கு டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணுறப்போ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாமா? ப்ராபப்ளி இது நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டு கிடையாது. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துருக்க முடியாது. அப்போ இது ஒரே ஒரு புல் பேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அடுத்து இந்த பாயிண்ட்லேயே நமக்கு ஜஸ்ட் ஒரு புல் பேக் தான் வந்திருக்கு. இந்த பாயிண்டில் இன்டியூஸ்மெண்ட் எதுவும் நமக்கு நடக்கலை. ஸோ அப்போ இது இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மேஜர் பாயிண்ட்டான சோர்ச் பாயிண்ட்டு நமக்கு இங்கே தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய சோர்ச் பாயிண்ட்டாக எடுப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பாயிண்டில் நமக்கு எதுவும் நடக்கலை. ஸோ அப்போ மேஜர் சோர்ச் பாயிண்ட்டே அதுதான். அப்போ அதை தான் சோர்ச்சாக எடுக்கிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோவே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ அதுக்குள்ளே இது ஆர்டர் பிளாக்காக எடுத்துப்போம். ஸோ 50 மினிட்டை பொறுத்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக நமக்கு இன்ஜினியர் லிக்விடிட்டி. இன்ஜினியர் லிக்விடிட்டியை பொறுத்த அளவுக்கு நமக்கு இது ஒரு கேண்டில் மேலே போயிட்டு வந்திருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம மேலே மார்க் பண்ணது எல்லாமே தப்பு. ஏன்னா நமக்கு இங்கே ஸ்ட்ரக்சரு சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கேண்டில், அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்து எடுத்துட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துருக்குங்க. இது இன்டியூஸ்மெண்ட், இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட் நமக்கு இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நேற்று வெபினார்லேயோ நேற்று டெஸ்ட் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் யாரோ ஒரு ஆள் இதை மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்த நீங்கள் ஃபோனில் காமிச்சதுனால சம்திங் எனக்கு பார்க்க முடியல. பட் ஆக்சுவல் சோச்சு இங்கே தான் இருக்குது. ஸோ இதை சோச் பாயிண்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ப்ரைஸ் உங்களுக்கு புல் பேக்கு. இங்கே ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கா? நோ, ப்ரைஸ் அப்படியே தான் இறங்கியிருக்கு. இந்த பாயிண்ட்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு கேண்டிலு எதுவும் எடுக்கலை. ஸோ அப்போ இதை ப்ராப்பராக எடுத்துக்கலாம். இது ஒரே ஒரு புல் பேக் மட்டும்தான், ஏன்னா ப்ரைஸ் நம்ம ரூல் படி வரல. ஸோ அப்படின்னு கன்சிடர் பண்ணுறப்போ இப்போ ப்ராப்பராக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக நம்ம எதை எடுப்போம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், ஸோ இதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஸோ ஒன் மோர் திங், டெஸ்ட்டு வந்து நேற்று நான் வச்சுருந்தேன். டவுட்ஸும் நேற்று நம்ம ஆல்மோஸ்ட் 1 மணி வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ நேற்று கிளாஸில் என்னால் சொல்ல முடியல, பட் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பட் இது மட்டுமே பத்தாது, நீங்கள் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய இன்ஜினியர் லிக்விடிட்டி. இது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா இந்த பாயிண்டில் நமக்கு டிசிஷனல் ஆர்டர் பிளாக் வேணும். டிசிஷனல் ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறப்போ ஸோ இது வரைட்டி செக் பண்ணிக்கோங்க. மேபி இருக்க சான்சஸ் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. நோ, ஆஃப்கோர்ஸ் அது மிட்டிகேட்டட் தான். ஸோ அப்போ இதை விட்டுடலாம் நம்ம. ஸோ அடுத்த கேண்டில் இங்கே எல்லாமே மிட்டிகேட் ஆன மாதிரி தான் இருக்குது. எஸ், கம்ப்ளீட்டாகவே இந்த சைடில் எல்லாமே மிட்டிகேட்டட் தான். ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக இருக்கிற மேலே இருக்கிற பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த பாயிண்ட்லேயும் நமக்கு ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு செக் பண்ணுறப்போ இந்த இடத்த ஆர்டர் பிளாக் எல்லாமே மிட்டிகேட்டட். ஸோ இங்கே மிட்டிகேட்டட். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம செக் பண்ணலாம். இங்கே நமக்கு டிசிஷனல் ஆர்டர் பிளாக், இது மிட்டிகேட்டட். ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். எஸ், இதை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கலாம். இதை வந்து டிசிஷனல் ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. டிசிஷனல் ஆர்டர் பிளாக்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புல் பேக்லேயே 2-3 ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா அது 2-3 ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து நாம் அந்த இடத்த ரியாக்ட் பண்ணுறப்ப நம்ம அந்த பிளேஸில் நம்ம ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கலாம். பட் அது கூட நமக்கு அவசியம் இல்லை. இப்போ இதோடைய செல்லிங் பாயிண்ட்டை 50 மினிட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு இங்கே நமக்கு லோவர் லோ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட்ஸ் ஆனால் இங்கே தான் இருக்குது இல்லைங்களா. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா எங்கேருந்து செல் பண்ணுவோம்? இங்கேருந்து செல் பண்ணோம், இங்கேருந்து செல் பண்ணோம். இல்லை இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் டேப் பண்ணோம் அப்படின்னா செல் பண்ண பார்ப்பீங்க. பட் மார்க்கெட் வந்து மேபி நமக்கு இங்கேருந்தே கூட கண்ட்ரோல் வந்துட்டாங்க அப்படின்னா இங்கேருந்தே செல் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நான் நம்மளுடைய கான்செப்ட் படி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்பராக பை பண்ணலாம். ஓகேங்களா. ஆனால் எது வரைக்கும் பை பண்ணணும், டார்கெட் எது வரைக்கும் வைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேருக்கு இன்னும் டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோ பை பண்ணுறது அப்படின்னா கூட அப்படியே பை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ப்ரோ அப்படின்னா அப்படியும் கிடையாது. சடனாக இங்கே கண்ட்ரோல் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், செல்லு தான் பார்க்கணும். ஓகேங்களா, அதையும் மறக்கக்கூடாது. ஆனால் அவங்க கண்ட்ரோலில் அவங்க தான் வந்திருக்காங்களா, செல்லர் தான் வந்திருக்காங்களான்றதை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இங்கேருந்து ட்ரை பண்ணணும். இதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதான் 50 மீட்டர் பொறுத்த அளவுக்கு நமக்கான செட்டப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது.
ஸோ ஓவரால் மார்க்கெட் படி நம்ம பார்க்குறப்போ நம்ம டெய்லியும் பார்த்தோம் 4 ஹவர் 1 ஹவர் இப்போ 50 மினிட்டும் பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டிசிஷனாக நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி ரன் ஆகணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம இதை பற்றி பார்ப்போம். லைவ் சார்ட் நானும் லைவ் ட்ரேட் இதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீக் நான் ஒரு 2-3 ட்ரேட் எடுத்திருந்தேன். அதை ப்ராஃபிட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருந்தேன், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரியே நான் இந்த வீக் நம்ம எப்படி ட்ரேட் செட்டப் இருக்குது, கோல்டில் நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா எப்படி பண்ணுவேன் அப்படின்றது எல்லாத்தையுமே குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஆக்டிவாக இருங்க. உங்களுடைய சார்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக எனக்கு காலர் மெசேஜ் கூட பண்ணி அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது ஃபர்தராக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ மேபி தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு ஏதாவது கண்டென்ட் நான் போடணும், இல்லை புது விதமான ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம கொடுக்குற வீடியோ வந்து மேபி உங்களுக்கு ஒன் டே விட்டு ஒன் டே ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அது வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் புதுவிதமான கண்டென்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வீக்லி அவுட்லுக்கு, அதுக்கப்புறம் நம்ம மேஜராக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அதை பற்றி, அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்செப்டில் இருக்கிற சில டாபிக்ஸ், நான் அந்த பழைய டாபிக்ஸ்லாம் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போடுற மாதிரி இல்லை, ஏன்னா அதை கற்றுக்கிட்டீங்க. பட் அதை வச்சு நீங்கள் பெருசாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய கான்செப்டில் இருந்தும் அதை டீட்டெயிலாக பார்த்து அந்த டீட்டெயிலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அதை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள வச்சே நான் ஒரு லைவ் டெஸ்ட் எடுத்து அவங்க எப்படி ட்ரேட் எடுக்கிறாங்கன்றதை பற்றி கூட நான் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீக் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய ட்ரேடிங் நண்பருக்கு இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா கூட மறக்காமல் உங்களுக்கு கோல்டுடைய நெக்ஸ்ட் வீக் பிளான் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட மறக்காமல் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.